அனைவருக்கும் வணக்கம். இது முற்றிலும் திருமணமான பெண்களுக்குரியது. இந்த சட்டத்தை பற்றி நான் விளக்கம் அளிக்கும்போது அனைவரும் இதை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் பண்ணி ஆதரவு கொடுத்தால் மேலும் பல சட்டங்களை பற்றி உங்களுக்கு விரைவில் தர இருக்கிறேன், விளக்கமாக தர இருக்கிறேன். நிறைய சட்டங்களை பற்றி சொல்ல இருக்கிறேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது மெயின்டெனன்ஸ் கேஸ் திருமணமான பெண்களுக்குரியது மட்டுமே. இது திருமணமான பெண்கள் தன் கணவனை விட்டு பிரிந்து இருந்தாலோ அல்லது விலகி இருந்தாலோ அல்லது டைவர்ஸ் ஆகி இருந்தாலோ நீதிமன்றத்தில் நேரடியாக என்சி மெயின்டெனன்ஸ் கிளைம் என்று ஒரு வழக்கை தாக்கல் செய்யலாம். ஒவ்வொரு மாவட்டத்திலும் அந்த வழக்கு கிரிமினல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டு கிரிமினல் வழக்கை பார்க்கும் நீதிமன்றத்தில் அதை பதிவு செய்ய வேண்டும், தாக்கல் செய்ய வேண்டும். அவ்வாறு தாக்கல் செய்யும்போது செக்ஷன் 125 கிரிமினல் ஆக்ட் அல்லது பிஎன்எஸ்எஸ் ஆக்ட் 2023 144 என்ற சட்டத்தின்படி சட்ட பிரிவின்படியும் தாக்கல் செய்யலாம். அவ்வாறு தாக்கல் செய்யும் அன்றே அதனுடனே அசட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ் அண்ட் பேங்க் பேலன்ஸு 3 years 3 ஆண்டுகளுக்கு தனது வங்கி கணக்கில் உள்ள விளக்கமும் பிரிண்ட் அவுட்டும் அதன்பின் அசட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ் உங்களுக்கு இருக்க வேண்டிய சொத்து என்ன, கடன் என்ன என்ற விவரத்தையும் தாக்கல் செய்ய வேண்டும். அவ்வாறு தாக்கல் செய்வது சரியாக தாக்கல் செய்தால் எந்த கணவனிடமிருந்து நீங்கள் மெயின்டெனன்ஸ் பெற தகுதியாக உள்ளன என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்கு குழந்தைகள் 1, 2, 3 இருந்தாலும் இல்லையானாலும் இந்த மனுவை எம்சியை நீங்கள் தாக்கல் செய்யலாம். அவ்வாறு தாக்கல் செய்யும் மனுவில் அசட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ் அண்டு பேங்க் பேலன்ஸை நீங்கள் முறையாக தாக்கல் செய்தால் முறைப்படி விசாரணை வரும். விசாரணையின் போதே அதற்கு தேவையான ஆவணங்களுடன் நீங்கள் தாக்கல் செய்திருந்தால் ஆவணங்களும் பதிவு செய்யப்பட வேண்டும் என்று ப்ரூஃப் வேண்டும் என்பதை கேட்பார்கள் நீதிமன்றம். அவ்வாறு பதிவு செய்து உங்களை குறுக்கு விசாரணை செய்வார்கள். குறுக்கு விசாரணையின் போது எனக்கு வருவாய் இவ்வளவு, செலவு இவ்வளவு இருக்கிறது, எனக்கும் என் குழந்தைகளுக்கும் அல்லது குழந்தைக்கும் அல்லது எனக்கு இவ்வளவு நீங்கள் மெயின்டெனன்ஸ் தர வேண்டும் மாதம் என்று கேட்கலாம். அவ்வாறு கேட்கும்போது நீதிபதிக்கு நீங்கள் கொடுக்கும் தாவா, அதாவது அந்த நோட்டீஸு, சென்டென்ஸு, நீங்கள் எழுதியுள்ள குற்றச்சாட்டுகள் அனைத்தும் கணவனிடம் நிரூபிக்கப்பட்டு விட்டால், கணவருக்கு எதிராக நிரூபிக்கப்பட்டு விட்டால் உங்களுக்கு அந்த நீதிமன்றம் எம்சிஏ கிளைம் மெயின்டெனன்ஸ் பணம் கட்டாயம் கிடைக்கும். நீங்கள் சப்போஸ் 20,000 சம்பளத்தில் இருந்தால் கணவன் 40,000 30,000 இருந்தால் உங்களுக்கு தகுந்த மாதம் உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் போட அந்த நீதிமன்றத்துக்கு அதிகாரம் உள்ளது. உங்களுக்கு அந்த மாதம் மெயின்டெனன்ஸ் போட உங்களுக்கு தகுதியும் உள்ளது என்பதை தெரிவித்து இதை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி ஆதரவு கொடுங்கள். வணக்கம்.